விழுப்புரத்தில் அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பால் தலையில் தாக்கியதில் 6ஆம் வகுப்பு மாணவரின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிறு சண்டையை கண்டிப்பதாக நினைத்து ஆசிரியர் தாக்கியதில் ஏற்பட்ட விபரீதத்தின் பகீர் பின்னணி என்ன? ஆறாம் வகுப்பு மாணவரை தாக்கிய உடற்கல்வி ஆசிரியரை டிஸ்மிஸ் செய்ய கோரி உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டுமொத்த கிராமமே அரசு பள்ளிக்கு எதிராக திரண்டு வந்த விவகாரத்தில் நடந்தது என்ன? 10 மணி உள்ள புள்ள புட்டுக்கிறம்மா ஓட்டிட்டு இருக்கிறேன் வாச்சாயோ எங்க அவர் எழுத்த ஐயோ என் புள்ள போச்சு பாரு படிக்கிற பையன் நல்லா படிப்பான் என் புள்ள நல்ல பேரு என் புள்ள நல்ல பேர் எட்டு பிள்ளை நல்ல பிள்ளை சாதி ஐயோ ஐயோ. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரை அடுத்த வே அகரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் சுதா தம்பதியின் 2வது மகன் சாது சுந்தர் என்பவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வெள்ளிக்கிழமை 11 மணி அளவில் இந்த மாணவர் சக மாணவருடன் சண்டையிட்டுள்ளார். இதை அறிந்த பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி என்பவர் இரு மாணவர்களை அழைத்து கண்டித்துள்ளார். அப்போது மாணவர் சாது சுந்தரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆசிரியர் அடித்ததில் வலி தாங்காமல் மாணவர் தொடர்ந்து அழுதபடியே இருந்துள்ளார். சிறிது நேரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாந்தி எடுத்து மயக்கமடைந்ததாக தெரிகிறது. மாணவர் சாது சுந்தர் தொடர்ந்து மயக்க நிலையிலேயே இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் அவரை இருசக்கர வாகனத்திலேயே குச்சிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாணவர் அனுப்பி வைக்கப்பட்டார். மாணவரை உரிய நேரத்தில் மீட்டு மருத்துவமனையில் ஆசிரியர்கள் அனுமதிக்கவில்லை என்றும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது தொடர்பாக பெற்றோருக்கு உடனே தெரிவிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பால் தலையில் தாக்கியதால் தான் மாணவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவருக்கு இதற்கு முன்பு சிறு தலைவலி கூட வந்ததில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். அந்த சார் 2 பேருமே கூட்டு வான் பண்ணாத இந்த புள்ளையை மட்டும் கூட்டு தலையில் ஒரு குச்சால அடிச்சுக்கிறாரு. அடித்து உள்ளே போவோன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. இவனுக்கு வந்து தலையில் பலமாக அடிபட்டுட்டு இருக்குது. இவன் உள்ளே போன உடனே இவனுக்கு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, அப்படியே கீழே ஊந்துட்டுக்கிறான். ஊந்துட்ட உடனே இவனை தூக்கின்னு போயிட்டு ஒரு ரூமில் கிடத்திட்டு இருக்கிறாங்க. அவன் அண்ணன் வந்து மேலே வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் வந்து இன்டர்வல் பில்லுக்கு வந்து கேட்டுக்கிறான். எங்கள் தம்பியை காணான்னு சொல்லும்போது யாருமே சொல்லலை. சொல்லும் போது 2 பசங்க வந்து என்ன சொல்லிக்குதுவோ அவங்க தம்பி வந்து அந்த ரூமில் பட்டுன்னு கிடக்கிறான்னு பார்த்து தூக்கி ஏந்து பார்க்கும்போது எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறமேல தான் வாதியார் குச்சிப்பள்ளி ஜிஹெச்சுக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்க. அங்கே முடியாதுன்னு சொன்னவருக்கு அப்புறம் தான் பெற்றவங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் தலைவலின்னு கூட ஒரு நாள் கூட அவன் படுத்ததில்லை போனதில்லை. இதனால் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த வளவனூர் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை எல்லை மீறி போவதை உணர்ந்து சம்பவ இடத்திற்கு விக்கிரவாண்டி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நந்தகுமார் விரைந்து வந்தார். அவர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் வே அகரம் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜோதிலட்சுமியை பணியிட மாற்றம் செய்தும் சம்பவத்தில் தொடர்புடைய உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டார். சின்ன பசங்களுள்ள விளாடும் போது பிடி மாஸ்டர் என்ன பண்ணி விளாடும்போது ஏதோ தலையில் கொட்டின்னு விளாண்டுது. கண்டிக்கிறன்ற பேரில் பிடி மாஸ்டர் என்ன பண்ணிடுறாரு, செங்கேனின்றவர் அவனை கூப்பிட்டு பெரம்பாலே அடிச்சிருக்காரு. தலையிலே அடித்த உடனே அவனுக்கு வந்து மயக்கம் போட்டு இங்கேயே விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்த உடனே 1 மணி நேரமாக அவனை வந்து இந்த ஸ்கூலிலே வந்து பூட்டி ஒரு ரூமில் வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தலைமை ஆசிரியரும் இவரும் எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. 1 மணி நேரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகல, அவங்க பேரண்ட்டுக்கிட்டே சொல்லலை, எதுவுமே பண்ணாமல் இங்கேயே வச்சுருந்தாங்க. மூளையில் வந்து ரத்த கசிவு நிற்கவே இல்லை. இது ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ரத்த கசிவு நின்னா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இன்னி வரைக்கும் அவர் வந்து கோமா ஸ்டேஜில் தான் இருக்கார். எந்த இதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. மாணவர் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வளவனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் தலைமறைவாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனியை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பால் தலையில் தாக்கியதில்
6ஆம் வகுப்பு மாணவர் காயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.